வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லோக்கல் டிராவலர். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் தெரியுமா? இந்தியாவின் நயகரா என்று அழைக்கக்கூடிய அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு தாங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்ல கிட்டத்தட்ட லட்ச கணக்குல பார்த்தோம்னா நிறைய படம் எடுத்திருப்பாங்க. ஹிந்தி, மலையாளம், தமிழ், இங்கிலீஷ் படம் கூட எடுத்திருக்காங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ்னால ஏதாச்சும் ஒரு சினிமா பாட்டிலையோ இல்ல ஒரு சினிமா மூவிலையோ ஒரு சீனாச்சு கண்டிப்பா வந்திருக்கும். ஒரு வாட்டர் ஃபால்ஸ் சினிமால காட்டுறாங்கன்னா அது மேக்சிமம் 90% பார்த்தோம்னா இந்த வாட்டர் ஃபால்ஸா தான் இருக்கும். உதாரணத்துக்கு இங்க பாகுபலி, அப்புறம் நிறைய எடுத்திருக்காங்க. ராவணன் அப்படின்னு சொல்லிட்டு, ராவணன் அந்த ஐஸ்வர்யா ராய் பார்த்தோன்னா கீழே விழுந்துரும் இல்லையா, அந்த சீன், அந்த பாட்டு எல்லாமே பாகுபலியில முக்கால்வாசி அந்த ஃபால்ஸ்ல எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரிலாம் சினிமா படங்கள் நிறைய எடுக்கக்கூடிய ஒரு இடம் இது. இந்த இடத்துல நம்மளுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஆகும் நம்ம தமிழகத்துல இருந்து நம்ம இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு வர்றதுக்கு? நான் சென்னையில இருந்து இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்தேன். அதனால சென்னையில இருந்து எவ்வளவு பட்ஜெட் ஆகும்னு சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஆண்ட நம்ம எப்படி போகலாம், இங்க எங்கெல்லாம் நம்ம ரூம் தாங்கன்னா எவ்வளவு பட்ஜெட், எவ்வளவு ஒரு சிம்பிளான பட்ஜெட்ல நம்ம இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நான் டீட்டெயிலா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இது இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கக்கூடிய இடம் அதிரப்பள்ளி, ஓகேங்களா? அதிரப்பள்ளிக்கு KSRTC பஸ் ஒரு 1 ஹவருக்கு ஒரு முறை, 2 ஹவருக்கு ஒரு முறை அப்படிதான் பஸ் இருக்கு. அதாவது எங்க இருந்து இருக்கு அப்படின்னா சாலக்குடி டு அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் இருக்கு. அதனை தவிர்த்து பிரைவேட் பஸ்ஸும் பார்த்தோன்னா ஆப்ரேட் பண்றாங்க. அதுவும் பார்த்தோன்னா ஒரு 1 ஹவருக்கு ஒரு முறை அந்த மாதிரிலாம் இருக்கு. பஸ் பேரு அதிகமாலாம் ஒண்ணும் இல்லைங்க, 43 ரூபா பஸ் பேரு. சாலக்குடி ஊர்ல இருந்து இந்த அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு பஸ் பேரு 43 ரூபா. இங்க ரூம்ஸ்ல நீங்க எங்க தங்குறீங்க அப்படின்னா, சாலக்குடியில இருந்து அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு வர வழியில நிறைய எக்கச்சக்கமா ரெஸ்டாரண்ட், ரூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நிறைய இருக்கு, கிட்டத்தட்ட நிறைய இருக்கு. அங்கெல்லாம் தங்கவே தங்காதீங்க. இல்ல எனக்கு லக்ஸரியா வேணும், நல்லா ரூம்லாம் நல்லா நீட்டா வேணும், ரொம்ப நீட்டா வேணும், நாங்க ஃபேமிலியா ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கோம் அப்படின்னா மட்டும் அங்க நீங்க ரூம்ல தங்குங்க. இல்ல நாங்க 5 பேர் பசங்களா வந்திருக்கோம், பட்ஜெட் நாங்க எதிர்பார்க்கிறோம், சிம்பிளான பட்ஜெட்ல நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா பார்த்தோன்னா எப்பவுமே நைட்ல டிராவல் பண்றீங்க. காலையில 9 மணிக்கு அந்த அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நைட்டு வந்தீங்கன்னா நைட்டு ஸ்டே எங்க பண்றீங்க அப்படின்னா சிம்பிளான பட்ஜெட்ல பண்ணணும் அப்படின்னா நீங்க சாலக்குடி KSRTC பஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்லயே, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே பார்த்தோன்னா ரூம்ஸ் இருக்கு, அந்த லாட்ஜஸ் எல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் பார்த்தோன்னா நான் லாட்ஜஸ்ல தான் தங்கினேன். லாட்ஜ்ல 500 தான் ஒரு நைட்டுக்கு, 500 கேட்டாங்க. தங்கிட்டு காலையில பார்த்தோன்னா 8 மணிக்கு ஒரு பஸ் மலக்கம்பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் பிடிச்சேன். அதிரப்பள்ளி தாண்டி தான் அந்த பஸ் KSRTC போகுது. பஸ் நிறைய இருக்குங்க. நிறைய பேர் பார்த்தோன்னா அங்க பஸ்ஸே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பஸ் நிறைய இருக்கு. சாலக்குடியில இருந்து அதிரப்பள்ளிக்கு நிறைய பஸ் இருக்கு. பஸ்ல போறவங்க நீங்க அதுல தாராளமா போயிடுவாங்க. கார்ல வரவங்க நீங்க சாலக்குடியில ரூம் எடுத்து தங்கிட்டு அதுக்கப்புறம் சாலக்குடியில இருந்து காலையில ஒரு 8 மணிக்கு கிளம்புங்க. ஏன்னா அங்க அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோன்னா ஓபன் பண்றது 9 மணி தான். அதனால நீங்க 8 மணிக்கு சாலக்குடியில இருந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் கிளம்பினீங்களா போதும். ரூம் நீங்க சாலக்குடியிலேயே எடுத்துருங்க. இல்ல எனக்கு லக்ஸரியா வேணும், நல்லா பெரிய ரூம், நல்லா நீட்டா வேணும் அப்படின்னா சாலக்குடியில இருந்து அதிரப்பள்ளிக்கு போற வழியில நிறைய ரெஸ்டாரண்ட், ரூம்ஸ் நிறைய இருக்கு. அங்க வேணா கொஞ்சம் பாத்துங்க. இல்லைன்னா சிம்பிளா முடிக்கணும் அப்படின்னா சாலக்குடியிலேயே முடிச்சிருங்க. லாட்ஜ்ல ஒரு 500 இருக்கும். பக்கத்துல ரூம்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா 1000 1500, இதுக்கு மேல பட்ஜெட் தாண்டாது. இல்ல சாலக்குடியில இருந்து அதிரப்பள்ளிக்கு போற வழியில ரேட் எவ்வளவு இருக்கும்னா கண்டிப்பா கிட்டத்தட்ட 2000க்கு மேலதான் இருக்குமே. அதாவது 4 பேர் தங்கக்கூடிய அளவுக்கு 2000, 3000, 5000 அந்த மாதிரி வரும்.
அதனால சிம்பிளான பட்ஜெட் வேணும்னா நீங்க எடுங்க, இல்ல பரவாயில்ல நாங்க எடுத்துக்கிறோம்னா அந்த லைன்ல வந்து பிடிங்க. காலையில உங்களுக்கு போகிறதுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல வேற லெவலுங்க. நீங்க உள்ள போனீங்கன்னா ஒரு 50 ரூபா டிக்கெட்டுங்க. 50 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து உள்ள போலாம். ஒரு ஆளுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. இந்த அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்ல உண்மையிலே ஒரு நல்ல விஷயங்க. நானும் இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஆண்ட போயிட்டு பார்த்தேன். ஆனா எனக்கு போகும்போது எதுவும் தெரியல. பட் அந்த அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் ஆண்ட போனாக்கா அவ்வளோ வந்து நீட்டா கிளீனா இருந்துச்சு. நம்ம தமிழகத்துல நிறைய இடத்துக்கு நான் போயிருக்கேன். அங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா வாட்டர் பாட்டிலு, கண்ணாடி பாட்டிலு, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்லாவே இருக்காது பாக்குறதுக்கு. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனா இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஆண்ட பார்த்தோன்னா அப்படி நீட்டா இருந்துச்சு. அது என்ன காரணம்னா, நீங்க அந்த 50 ரூபா கொடுத்த டோக்கன் வாங்குறீங்கல்ல, அது நான் போகும்போது கொஞ்சம் கவனிக்கல. பட் நான் ரிட்டர்ன் போகும்போது கவனிச்சேன். அதாவது ஒரு வாட்டர் கேன் வந்து பார்த்தோன்னா, நீங்க ஒரு வாட்டர் கேன் வந்து குடிக்கிறதுக்கு எத்தனை போறீங்க, அது குடிச்சிட்டு அந்த டப்பாவை அந்த வெறும் காலி பாட்டில நீங்க எத்தனை வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 10 ரூபா தராங்க. ஆனா நீங்க ஸ்டார்டிங்ல வந்து அவங்களுக்கு நீ 20 ரூபா கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். வாட்டர் கேனுக்கு எத்தனை போனாக்கா 20 ரூபா. நீங்க திரும்பி அதே வாட்டர் கேனை எம்டியோட எடுத்துட்டு வந்து அவங்க கிட்டே தந்தோம்னா 10 ரூபா. நல்லா இருக்குல்ல? இது தமிழ்நாடு அரசு கண்டிப்பா பரிசீலனை பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்குங்க. நம்ம தமிழ்நாடு சைடும் அந்த குற்றால சைட்லாம் போய் பாருங்க, அப்படியே வாட்டர் பாட்டில் அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா போட்டு வைப்பாங்க. நம்மளே வந்து பார்த்தோன்னா ஒரு டஸ்ட்பின்ல போனோன்ற ஒரு இது வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. நம்ம வந்து இயற்கையா நம்ம தாங்க பாதுகாக்கணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் டஸ்ட்பின்ல போடுங்க. அதே மாதிரி ட்ரெயின் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட்டா நம்ம மெட்ராஸ்ல இருந்து சாலக்குடி அப்படிதான், சாலக்குடிக்கு ஒரே ஒரு ட்ரெயின் தான் இருக்கு. அப்போ மோஸ்ட்லி நிறைய ட்ரெயின் வேணும் அப்படின்றவங்க திருச்சூர் இறங்கிடுங்க. திருச்சூர்ல இருந்து இந்த அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு வருது. அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 2 hours ஆகுது. திருச்சூர்ல இருந்து சாலக்குடி லைன் எடுத்தா நீங்க திருவண்ணாமலை, எர்ணாகுளம் எல்லாமே போற வழி அதுதான். அதனால சாலக்குடியும் மெயின் தான், திருச்சூரும் மெயின் தான். திருச்சூருக்கு பஸ்ஸும் இருக்கு, எஸ்இடிசி பஸ்ஸும் இருக்கு. நம்ம மெட்ராஸ்ல இருந்து பஸ்ஸும் இருக்கு. ட்ரெயின் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க கிட்டத்தட்ட 270 ரூபா அப்படிதான் டிக்கெட் பிரைஸே வருது. நீங்க வந்து புக் பண்ணீங்கன்னா, ரிசர்வேஷன் நான் சொல்றது 235. இல்ல ஜென்ரல்ல போனோம்னா ஜென்ரல்ல 140 ரூபா 160 ரூபா கிட்டத்தட்ட வரும். இதெல்லாம் வந்து கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து போயிட்டு வரலாம். நான் வந்து எனக்கு எவ்வளவு பட்ஜெட் ஆச்சு அப்படின்னா, ட்ரெயின் ஸ்பேருக்கு மட்டுமே வந்து பார்த்தோன்னா 670 ரூபா 670. பட் அங்க சாப்பாடு டிஃபனு 500, கிட்டத்தட்ட எனக்கு 2700 ரூபாய் ஆச்சுங்க. அந்த நைட்ல லாட்ஜில் ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னா காலையில ஈவினிங் 8 மணிக்கு KSRTC பஸ்ஸை பிடிச்சேன். கரெக்டா ஃபால்ஸ் ஆண்ட வந்து பார்த்தோன்னா காலையில 10 மணிக்கு வந்து சேர்ந்தேன். இது வந்து எந்த மாசம் வந்து வீடியோ எடுக்கப்பட்டதுன்னா மே மாசம் வீடியோ எடுக்கப்பட்டதுங்க. நீங்க வந்து நவம்பர் டிசம்பர்ல போனீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். உங்களால கிட்ட கூட நெருங்க முடியாது. இப்ப நான் நின்றுட்டே இருக்கேன் இல்லையா, நின்று வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கேன் இல்லையா, இங்க கூட போக முடியாதுங்க. அவ்வளவு வந்து பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். அடடா நம்ம இந்தியாவிலதான் இருக்கோமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் வந்துடும். ஆமாங்க, நயகரா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி அப்படியே சும்மா நீட்டா கொட்டுங்க தண்ணி. இங்க பாத்தீங்களா மேலெல்லாம் உட்காந்துக்கிறாங்க பாத்தீங்களா. இங்கெல்லாம் வந்து நம்மளால வரவே முடியாது. நவம்பர் டிசம்பர்லாம் சம்மர் டைம்ல மட்டும்தான் நம்ம வந்து இங்க எல்லாம் வந்து பார்த்து ரசிக்க முடியும். அதே மாதிரி இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல குளிக்க முடியாதுங்க. இதுதான் ஒரு பிரச்சனை. மேல வந்து நீங்க குளிக்கலாம், மேலேயும் தண்ணி அதிகமாக வந்து அலோட் பண்ண மாட்டாங்க. மிச்ச டைம்ல வந்து நம்ம தாராளமா குளிக்கலாம். எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எங்க இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போற மாதிரி ஒரு பிளான்ல இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம உங்கள் லோக்கல் டிராவலர் யூடியூப் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோஸ் பாக்குறாங்க, ஆனா வந்து சப்ஸ்கிரைபும் வர மாட்டுது. அது ஏன்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு கொஞ்சம் வீடியோஸ் போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க நண்பா. நம்ம வேற ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு வீடியோவை உங்களை நான் சந்திக்கிறேன். வேற
இன்னைக்கு அதுக்கடுத்த வீடியோ வந்து பார்த்தோன்னா மூணார் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மூணார்ல கொழுக்குமலை, அப்புறம் மூணார் ஸ்டே அப்படி சொல்லி தனித்தனியாக போடலான்ட்டு இருக்கேன். அதையும் பாருங்க. வணக்கம்.